அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபரில் ஒருவரினால் மீதி தேட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கான விடையினை பார்ப்போம். அதாவது எங்களுக்கு p of x ஆனது இரண்டாம் படி சார்பு என்ற ஒரு தரவு தரப்பட்டிருக்கு. அதாவது p of x இனை x - 1, x - 2, x - 3, x - 4 முறையே வகுக்கப்பெறப்படும் மீதிகளும் 1, 1/4, 1/9, 1/16 என்று தரப்பட்டிருக்கு. அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்? தரவு எடுக்கலாம். அதாவது p of x x - 1 வகுக்கப்பெறப்படும் மீதி 1 என்றால் அதை நீங்க என்ன குறிப்பீங்க? p of 1 ஆனது 1 என்று குறித்துக் கொள்வீங்கள். அது உங்களுக்கு தெரியும். அதே போல p of x x - 2 வகுக்கப்பெறப்படும் மீதி 1/4 என்றதை நாங்கள் என்ன குறிக்கலாம்? p of 2 ஆனது 1/4 என்று போடலாம். அதே போல p of x x - 3 வகுக்கப்பெறப்படும் மீதி 1/9 நாங்கள் p of 3 வந்து 1/9 என்று போட்டுக்கொள்ளலாம். அதே போல p of x x - 4 வகுக்கப்பெறப்படும் மீதி 1/16 p of 4 வந்து 1/16 என்று போட்டுக்கொள்ளலாம். அது உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு என்ன கேள்விப்படுதுன்னா x - 1, x - 2, x - 3, x - 4 என்பன q of x x வர்க்கம் into p of x - 1 இன் காரணிகள் என காட்டி இதிலிருந்து q of x என காண சொல்லப்படுது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? அதாவது x - 1, x - 2, x - 3, x - 4 என்பன q of x என்ற காரணி என்று காட்டணும். அப்ப q of 1 காணணும். q of 1 வந்து 0 என்று காட்டினோம்னா என்ன சொல்லலாம்? x - 1 ஆனது q of x என்ற ஒரு காரணி என்று சொல்லிக் கொள்ளலாம். அப்ப நான் செய்றேன், அதாவது தரப்பட்ட அந்த கோவை எடுத்து, அதாவது q of x ஆனது x வர்க்கம் into p of x - 1 எடுத்து q of 1 வந்து 0 வர்றாரோடு பார்க்கிறேன். வந்தா சொல்லலாம் x - 1 ஆனது q of x என்ற ஒரு காரணி என்று சொல்லலாம். அப்ப q of 1 காணணும்டா x க்கு வந்து 1 வந்து பிரதியிடுவோம். அப்ப q of 1 ஆனது எவ்வாறு வருவ? 1 ன்ற வர்க்கம் தர p of 1 - 1 ஆக வருவ. 1 ன்ற வர்க்கம் 1. p of 1 எவ்வாறு இருப்பார்? 1 ஆக இருப்பார். -1 இவரை சுருக்கினா 0 என்று வருவ. அப்ப இதுல என்ன சொல்லலாம்? அதாவது q of 1 வந்து 0 ஆக இருந்துச்சுண்டா x - 1 ஆனது q of x இன் ஒரு காரணியாகும். q of x இன் ஒரு காரணியாகும் என்று சொல்லிக் கொள்ளலாம். காரணி ஆகும். எங்களுக்கு x - 1 மட்டும் காரணி காட்டி சொன்னது இல்ல. எங்களுக்கு x - 1, x - 2, x - 3, x - 4 எல்லாம் காண சொல்லி கொடுத்தது. அப்ப இதே மாதிரி பார்ப்போம். அதாவது x வந்து 2 ஆக இருக்கு. q of 2 பார்ப்போம். அப்ப q of 2 எவ்வாறு வருவ? 10 ன்ற வர்க்கம் தர p of 2 - 1 ஆக வருவ. 10 ன்ற வர்க்கம் 4. p of 2 எவ்வாறு இருக்கிறார்? 1/4 என்று தரப்பட்டிருந்தது -1. அப்ப இவரை சுருக்கினீங்கன்னா 0 என்று வருற. அப்ப இதில் நாங்கள் என்ன சொல்லிக் கொள்ளலாம்? x - 2 ஆனது எங்களுக்கு q of x இன் ஒரு காரணியாகும் என்று சொல்லலாம். q of x இன் ஒரு காரணியாகும் என்று சொல்லலாம். அப்ப அதுவும் சரி. அதே மாதிரி தான் x - 3 ஆனது q of x இன் ஒரு காரணியை காட்டணும். அப்ப x க்கு வந்து நான் 3 கொடுக்கிறேன். 3 கொடுத்தேன்டா q of 3 காணலாம். அவரான எவ்வாறு வருக? 3 ன்ற வர்க்கம் தர p of 3 - 1 ஆக வருக. அப்ப 3 ன்ற வர்க்கம் 9. அதே போல p of 3 எவ்வாறு இருக்கிறார்? 1/9 -1 இதை சுருக்கினீங்கன்னா 0 என்று வருக. அப்ப q of 3 வந்து 0 ஆக வந்துச்சுண்டா நாங்க என்ன சொல்லிக் கொள்ளலாம்? x - 3 ஆனது q of x இன் ஒரு காரணியாகும் என்று சொல்லலாம். q of x இன் ஒரு காரணியாகும் என்று சொல்லலாம். அதே போல x க்கு நான் 4 கொடுக்கிறேன். x க்கு 4 கொடுத்தேன்டா q of 4 வருவார். அத 4 ன்ற வர்க்கம் தர p of 4 - 1 ஆக வருவார். 4 ன்ற வர்க்கம் 16. p of 4 ன்னு பாத்தீங்கன்னா 1/16 -1. அப்ப சுருக்கினீங்கன்னா 0 என்று வருவார். அப்ப q of 4 வந்து 0 என்று வந்துச்சுடா நான் அதுல என்ன சொல்லிக் கொள்ளலாம்? அதாவது x - 4 ஆனது q of x இன் ஒரு காரணி என்று சொல்லிக் கொள்ளலாம். q of x இன் ஒரு காரணி என்று சொல்லிக் கொள்ளலாம். நாங்க முதல் பாட்டு என்ன செய்தோம்? x - 1, x - 2, x - 3, x - 4 என்பன q of x என்ற ஒரு காரணி என்று காட்டினாங்கள். எங்களுக்கு இதிலிருந்து q of x என காண சொல்லி கேள்விப்பட்டிருந்த. அப்ப நாங்க இப்ப மறைமுகமா 4 பேரானது q of x என்ற ஒரு காரணி என்று காட்டிட்டோம். எங்களுக்கு மேல பாருங்க தரவுல p of x ஆனது ஒரு இரண்டாம் படி சார்பு என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனா q of x இவ்வாறு தான் தருவார்னு சொல்லப்பட்டிருந்தது. அதாவது இரண்டாம் படி சார்பால x வர்க்கத்தை பெருக்கிக்க எங்களுக்கு 4ஆம் படி சார்பு வருக. அதுல இருந்து கொண்டு ஒன்றா கழிச்சீங்கன்னா உங்களுக்கு q of x எத்தனாம் படியாக இருப்பார்? 4ஆம் படியாகத்தான் இருப்பார் என்பது மறைமுகமா உங்களுக்கு
p of x ஆனது இரண்டாம் படி சார்பு என்று சொன்னதில் இருந்து கொண்டு கண்டு கொள்ளலாம். அப்ப q of x ஆனது நான்காம் படியாத்தான் இருக்க போற. நாங்களும் q of x இந்த நான்கு காரணிகளையும் கண்டுட்டோம். அப்ப நாங்க அதுல இருந்து என்ன சொல்லிக் கொள்ளலாம்? q of x நாங்கள் ஏதாவது ஒரு மாறிலி தர நாங்கள் அந்த 4 பேட்ட காரணிகளின் பெருக்கத்தால எழுதிக் கொள்ளலாம். 4 பேட்ட காரணியின் பெருக்கத்தால எழுதிக் கொள்ளலாம். இப்ப நாங்க என்ன செய்யலாம்? அதாவது q of x க்கு பதிலா அங்க இருக்கிற தொடரை போட்டு கொள்ளலாம். அதாவது x பெருக்கம் தர p of x minus 1 சமன் k தர x ஐ 1 தர x ஐ 2 தர x ஐ 3 தர x ஐ 4 என்று போட்டுக்கொள்ளலாம். அப்ப நாங்க இதுல இருந்து k ஐ காணணும். அப்ப k ஐ காணணும்னா x க்கு தான் பெருமானத்தை போட்டு தான் காண வேண்டும். இதுல p of x எல்லாம் இருக்கிறார். ஆனா எங்களுக்கு தெரிஞ்சது p of 1, p of 2, p of 3, p of 4 தான் தெரியும். ஆனா நாங்கள் x க்கு வந்து 1 2 3 4 தான் போட்ட மாட்டோம். இங்க அவ்வளவு ஒன்றும் இல்லாம போடுவேன். அப்ப அதுல இருந்து k ஐ காண இயலாம இருக்கும். அப்ப நான் x க்கு வேற ஏதாவது பெருமானத்தை போட்டாலும் p of அந்த பெருமானத்தை உங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? p of x க்கு முன்னுக்கு இருக்கிற x வர்க்கம் பூஜ்ஜியமாக கூடிய மாதிரி x க்கு பூஜ்ஜியத்தை போட்டா இதுல இருந்து k ஐ காணலாம். அப்ப x க்கு பூஜ்ஜியத்தை போட்டா என்ன செய்வேன்? அதாவது பூஜ்ஜியம் இவ்வளவு பெற மாட்டது. 0 - 1 சமன் k தர -1 -2 ஆல பெருக்கிறீங்கடா 2 வருவார். 2 -3 ஆல பெருக்கிறீங்கடா -6 வருவார். -6 -4 ஆல பெருக்கிறீங்கடா 24 விடை பெறப்படும். அதாவது 24k வந்து எங்களுக்கு -1 ஆக வரும். எனவே k வந்து -1/24 ஆக வரும். அப்ப நாங்கள் இதிலே இருந்து q of x கண்டுகொள்ளலாம். அப்ப q of x எவ்வாறு இருப்ப? அதாவது k க்கு பதிலா -1/24 தர x ஐ 1 தர x ஐ 2 தர x ஐ 3 தர x ஐ 4 என்று விடை பெறப்படும். அப்ப எங்களுக்கு கேட்டதும் என்ன? q of x நான் காண சொல்லி கேள்விப்பட்டிருந்தா q of x என கண்டுட்டோம். எனவே கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கு இவர்தான் சரியான விடையாக இருப்பார். அடுத்ததாக நாங்கள் வேறொரு சப்ஸ்கிரைபரினால் கேட்கப்படுகின்ற வேறொரு கேள்வியில் சந்திப்போம். நன்றி.